இன்றைக்கி எங்கே இருக்குன்னா சத்தியமங்கலம் வனச்சர அலுவலகத்தில் இருக்கிறோம். எதுக்கானா இங்கே ஈரோடு மாவட்டத்தை சுற்றி உள்ள சத்தியமங்கலத்தை சேர்ந்த பகுதிகளில் பழங்குடி மக்கள் உள்ளே போகக்கூடாது, ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடாது, கால்நடை மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வனத்துறை ரொம்ப சட்டம். அனைத்து உரிமையும் 2006 சட்டப்படி அனைத்து உரிமையும் இருக்குது. அவங்க தான் நிலத்துக்குரியவர்கள். அவங்க ஆடு மாடு மேய்ச்சி தான் அங்கே காடு தன்னைத்தானே வளர்த்தி கொள்ளும். இதே இயற்கையினோட விதி. ஆனால் அவங்க காடை திருடுறக்க அங்கே இருக்க திருடி சாப்பிட்றதுக்காக அந்த மக்களை வந்து பிரிட்டிஷ்காரை புறக்கணித்த மாதிரி இது அதே சட்டத்தை அதே மாதிரி புறக்கணிச்சிட்டு தான். இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி வந்து மனு கொடுக்க வந்து போனோம். அப்படியே வந்து திருட வச்சிட்டோம். அவங்க பயன்ட்டு முற்றுகை அதுன்னு சொல்லிட்டு, ஐயா முற்றுகையில் ஒன்றும் கிடையாது, போராட்டம் கிடையாது, மனுதாயே கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் நடவடிக்கை எடுத்து மறுபடியும் வந்து எங்களுடைய மக்களை மாடு மேய்க்க விடாமல் உள்ளே விடாமல் பண்ணிங்கன்னா, சல்லி பொறுக்க விடாமல் விறகு பொறுக்க விடாமல் பண்ணிங்கன்னா, இன்னும் வந்து அவன் திருடிட்டு அவங்க வந்து மரத்தை வெட்டி திருடிட்டு அவன் எங்கேயும் ஓட முடியாது. அந்த நிலத்தை அவன் அங்கே அந்த ஊரில் இருந்தாகணும், அங்கே தான் இருந்தாகணும். அவன்லாம் எங்கேயும் ஓட முடியாது. இவன் திருடி திங்கிறவன் தான் வேற எங்கேயா போய் ஒழுங்கிட்டு பதுக்கிட்டு அதை மூலமாக ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள் அந்த நிலத்துக்குரியவர்களை வாழணும். இது நடவடிக்கை எடுக்கலைன்னா மறுபடியும் நீங்கள் நினச்ச மாதிரி ஆர்ப்பாட்டம், போராட்டம், முற்றுகை எல்லாம் நாம் தமிழர் கட்சியில் சார்பில் நடக்கும்னு சொல்லி போட்டு மனு கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோம். கிளம்பிட்டு இருக்கிறோம்.